இந்த சர்க்கரைக்கு மருந்து எடுத்து நம்ம சமன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புல எந்த ஒரு உணவ சாப்பிட்டாலும் அது சர்க்கரையா தான் கன்வெர்ட் ஆகும். அந்த உணவு ஜீரணமானா நல்ல சர்க்கரையா கன்வெர்ட் ஆகும். அந்த நல்ல சர்க்கரை நம்ம இரத்த நாளங்கள்ல தேங்காது. அஜீரணமான சர்க்கரைகள் தான். அஜீரணமான பொருளிலிருந்து வர சர்க்கரைகள் தான் நம்ம இரத்த நாளங்கள்ல தேறுது. அந்த அஜீரணமான சர்க்கரை கெட்டது. அந்த அஜீரணமான சர்க்கரைய நீங்க செல்லுக்குள்ள அனுப்பணுன்டு சில வகையான செய்கைகளை செய்கிறீங்க. அது எப்படியோ பண்றீங்க. அது அந்த அஜீரணமான சர்க்கரை அந்த செல்லுக்குள்ள போச்சுன்னா, அந்த செல்ல பால் ஆக்கிடுமா? ஆக்காதா? ஆக்கிடும்ல? ஒரு நாள் ஆக்குனா பரவாயில்ல. இத நீங்க ஆண்டாண்டு காலம் ஆக்கிட்டு இருக்கும்போது, அந்த செல்லு எந்த உறுப்புக்கு உள்ளதோ, அந்த உறுப்பு பழுதடைய ஆரம்பிக்குமா? ஆரம்பிக்காதா? அது பழுதடைந்தால், அந்த உறுப்புக்கான நோய்கள் வருமா? வராதா? இதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்பன்னா உங்க உடம்புல அஜீரணமான சர்க்கரை தங்குது. அந்த அஜீரணமான சர்க்கரை ஏன் தங்குதுன்னு, உங்க உடம்புல ஜீரணத்த தானே மேம்படுத்தணும். அது ஜீரணத்தை மேம்படுத்துறதுக்காக கண்டத திங்கக்கூடாது. நல்லா இருக்கிறவங்க நீங்க. நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மருந்து கொடுக்கலாம். நல்லா நீங்க இருக்கும்போது உங்க விரத முறைகளும், உங்க பயிற்சி முறைகளும் மாத்தணும்ல. இயற்கை முறைப்படி மாத்தணும்ல. அத செய்யுங்க. சர்க்கரை நோயே இல்லாம போயிடும்.